ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து டைலூட் இபிஎஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. 10% convertible debentures of rupees 100, 5,000 debentures holders இருக்கிறாங்க outstanding for the whole year, converted into 10 equity shares for each debentures. அதாவது ஒரு டிபென்ச்சர் வச்சிருந்தா அவங்களுக்கு எத்தனை கிடைக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ்? 10 ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும் தான். சரி சார், இப்போ இஎஃப்எஸ் எவ்வளோங்க சார்? இஎஃப்எஸ் 10 லேக் 20 லேக் வச்சுக்கோங்க இல்லைங்களா? சரி, ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க சார்? 2 லேக் வச்சுக்கோங்க. சரி, அப்போ பேசிக் இபிஎஸ் எவ்வளோங்க சார் வரும்? செக் பண்ணி பார்த்தலாம். பேசிக் இபிஎஸ் ஃபார்முலா என்ன? 20 divided by 2. ஸோ how much? 10. அப்போ பேசிக் இபிஎஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 10 கிடைச்சிச்சு. சரி, இப்போ டைலூட்டட் இபிஎஸ் என்ன வரும்? இபிஎஸோட என்ன செய்யணும்? எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றது இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ் என்னவா மாறாங்க? 5,000 டிபென்ச்சர்ஸ் கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ ஈச் டிபென்ச்சர்ஸ் கன்வெர்டட் இன்டு 10 ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ ஒரு டிபென்ச்சர்ஸ்க்கு எத்தனை ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்குது? 10 ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்குது. அப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருக்கிறாங்க? 5,000 டிபென்ச்சர்ஸ் வில் கெட் 10 ஷேர்ஸ். இப்போ 5,000 டிபென்ச்சர்ஸ் கொடுங்க, இனிமேல் என்ன ஆயிடுவாங்க? 5,000 × 10. ஸோ 50,000 ஈக்விட்டி ஷேர் கொடுத்தா மாறிடுவாங்க. அப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குதுங்க சார்? 2 லேக் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆயிடுவாங்க? இனிமேல் 2,50,000 ஷேர்ஸ் வந்துடும். இதுதான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட எஃபெக்ட். சரி, இங்கே என்னங்க சார் எஃபெக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி எவ்வளோ 20 லேக் இருக்குது இல்லைங்களா? இதோட இந்த எஃபெக்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் வந்து வட்டி கொடுக்க தேவையில்லை. யாருக்கு? டிபென்ச்சர் ஹோல்டருக்கு. எத்தனை பர்சன்ட்? 10%. இப்போ 5,000 × 100னா 5 லட்ச ரூபாய். 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 10% வட்டி கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. எவ்வளவு? 50,000 ரூபாய். அதுக்கு டேக்ஸ் எத்தனைங்க? 30%. அப்போ 5 ஸோ டேக்ஸ் அமௌண்ட்டு 15,000. ஸோ நீங்கள் 15,000 ரூபாய் என்ன செய்ய தேவை? இனிமேல் தர தேவை இல்லை. அப்போ எவ்வளோ தான் தரணும்? அப்போ உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்குங்க? 35,000 தான் இருக்கு நெட் ப்ராஃபிட். எப்படி? ஆமாம், 50,000 ரூபா. அப்போ வருமானம் வந்து 50,000 டேக்ஸ் பே உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 35,000 தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ 20 லட்சம் ப்ளஸ் ஒரு 35,000. ஓகே, அப்போ என்னங்க சார் ஆன்சர் வரும்? டைலூட்டட் இபிஎஸ் செக் பண்ணி பார்த்தலாம். வெரி சிம்பிள். ஸோ 20 lakh plus 35,000. 20 lakh 35,000 divided by 2,50,000 shares. 2,50,000 shares divided by 2,50,000 shares. அப்போ 8.14. இந்த டைலூட்டட் ஷேர்ஸில் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? இபிஎஸ் பேசிக் இபிஎஸ் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சுங்க? 10 ரூபாய் இருந்தது. இப்போ என்னவா மாறிடுச்சு? 8 ரூபா 14 பைசா மாறிடுச்சு. 10 ரூபாயிலேருந்து என்ன ஆயிடுச்சு? கம்ஸ் டவுனா? அப்போ லெஸ் தென் பேசிக் இபிஎஸ்னா இது வந்து டைலூட்டட்னு சொல்லுவாங்க. என்னங்க? டைலூட்டட். இட் ஷுட் பி ரிப்போர்ட்டட். ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் சார். மோர் தென் டைலூட்டட். இப்போ 8.4 10 இல்லாமல் 11ன்னு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஆன்டி டைலூட். என்னங்க? ஆன்டி டைலூட். இது என்னங்க சார் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென். அப்போ நாட் டு பி ரிப்போர்ட்டட். நாட் டு பி
ரிப்போர்ட்டட் அப்படின்னு தான் சொல்லுங்க. ஸோ அப்போ திரும்பி தெரிஞ்சுக்கங்க, பேசிக் இபிஎஸ் மோர் தென் நாட் ரிப்போர்ட் தேவையில்லை, லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஆன்டி டைலூட். டைலூட் ஏன்னா குறைஞ்சா தானே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட இபிஎஸ் ஏன் குறைஞ்சிச்சுன்னா அது ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகும். அதிகமாகிடுச்சுன்னா ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான் லாஜிக். ஸோ ரிப்போர்ட். இது உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.